வணக்கம் ஜீவா கேமிங்ஸ் அண்ட் ஃபேமிலி. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு இந்த ஃபார்ம் கட்ட போகிறோம். அந்த ஃபார்ம் பேர் என்னடா? மோப் ஃபார்ம் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கட்ட போகிறோம். கரெக்டாக மாமே? ஆமாமே, கரெக்டு தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து மாப் ஃபார்ம் கட்ட போகிறோம். இது வந்து ஒரு 41 மினிட்ஸ் வீடியோ, அதனால தான் ரொம்ப 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 ஸ்பீடாக போட்டு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 4 செஸ்ட்டு வச்சுட்டு நான் மேலே 4 ஹாப்பர் வச்சுருங்க. ஓகேங்களா? 4 ஹாப்பர் வச்சுட்டு சைடில் வந்து பிளாக்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அதாவது இங்கே வேணால் நான் அந்த ஹைட்டுக்கு வைக்கிறேன். அதாவது கரெக்டாக எங்கன்னா இருங்க உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்படி ஸ்லாப்ஸ் வச்சுக்கோங்க. மேலே ஸ்லாப்ஸ் வச்சுட்டு இங்கே ஒரு பிளாக்கை வைங்க. பிளாக்கை வச்சுருங்க. இருங்க, பிளாக் வச்சுட்டு மேலே ஒரு பிளாக் வச்சுட்டு உடச்சி விட்ருங்க. அவ்வளோதான். இப்போ இந்த செட்டப் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ இது நீங்கள் ரவுண்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த லாஸ்ட் கார்னர் பிளாக்கை நீங்கள் ஃபில் பண்ணாதீங்க. இந்த சைடு சென்டர், அதாவது 2 பிளாக்ஸை மட்டும் ஃபில் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ இதால் நம்மளுக்கு மாப் ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக எக்ஸ்பி கிடைக்கும். ஸோ இதுக்காக தான் இந்த மாப் ஃபார்மை நம்ம உருவாக்கணும். அது மட்டும் இல்லை, லூட்ஸும் கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாப் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பெஷலே தான். நாங்கள் வந்து ஒரு ஸ்பேனரும் கண்டுபிடிச்சிருந்தோம். ஆனாலும் நாங்கள் அதை யூஸ் பண்ணல. காரணம் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் நம்ம தேர்ட் எல்லாம் பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம வீட்டுக்கிட்டே இது வந்து உருவாக்கி வச்சு இப்போ இங்கேருந்து பார்த்திங்கன்னா 20 பிளாக்ஸ் போகணும். ஏன்னா நம்ம கீழே வந்து ஒரு பிளாக்கு வந்து ரவுண்ட் அப் பண்ணியாததுனால 20 பிளாக்ஸ் ஹைட், டோட்டலாக 21 பிளாக்ஸ் ஹைட்டில் இருந்தால் தான் ஃபால் டேமேஜ் கொடுக்கும் அதுக்கு. இப்போ வந்து நம்ம வந்து கீழே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றுது எல்லாத்துக்குமே நீங்கள் இது தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்க ஆகணும். வேறு வழியே இல்லை. இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு பிளாக்காக ப்ளேஸ் பண்ணிகிட்டே போங்க. நான் வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு பின்னால் காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி முடிச்சுட்டு பின்னால் ஒரு 8 பிளாக்ஸ் முன்னாடி போங்க. ஏன்னா 9 பிளாக்ஸ் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன். அப்படியே நீங்கள் வந்து இது அது மேலே போட்டு போயிடுங்க. இருங்க, உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா 3 இருக்கா? இருங்க, 1 2 3. ஓகேங்களா? 4 5 6 7 8. ஓகேங்களா? 8வது பிளாக் வந்து நீங்கள் வந்து இது வைக்கணும். அதாவது எல்லா சைடும் நீங்கள் இதே மாதிரி ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிட்டுனால இந்த லாஸ்ட் கார்னரில் எல்லா சைடும் வந்து ஒரு பிளாக் ப்ளேஸ் பண்ணிடுங்க. ப்ளேஸ் பண்ணிட்டு இறா கொஞ்சம் நானும் சொல்லக்கூடேன். சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த சைடில் வந்து அதாவது இந்த பிளாக்ஸை நீங்கள் வந்து ஃபில் பண்ணோம். அதையும் நான் சொல்கிறேன் எப்படின்னா, அதாவது இந்த சைடில் அப்படியே வச்சுட்டே வாங்க. இப்போ வந்து அந்த தண்ணி ஊற்றுறதுக்கு நம்ம பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா 9 பிளாக்ஸ் இருக்குது இந்த சைடில். அதனால பார்த்தீங்கன்னா இது அது வந்து தண்ணி கீழே அப்படிக்கா போகாது. சப்போஸ் உங்களுக்கு புரியலன்னா நான் சொல்கிறேன். இருங்க, இந்த மாதிரி எல்லா சைடும் நீங்கள் அடைச்சிருங்க ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? இருங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி பாருங்கள். கரெக்டாக அந்த எட்ஜில் நிற்கணும். அதாவது நீங்கள் ஒரு 2 சைடு தண்ணி ஊற்றணும். அந்த சைடும் ஊற்றணும், இந்த சைடும் ஊற்றணும். அப்போ தான் அது வந்து ரெண்டுமே ஈவனாக இருக்கும், இல்லைனா இருக்காது. இப்போ எல்லா சைடும் ஃபில் பண்ணிட்டீங்களா? எல்லா சைடும் ஒரு வாட்டி தண்ணி ஊற்றி பார்த்துக்கோங்க. ஈவனாக இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக அதுக்கு கூட்டிகிட்டு போகும். இப்போ இன்னொன்று வாட்டி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இன்சைடு ஊற்றோன்னே இப்படி காமிக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து இன்னொன்று லேயர் வந்து நீங்கள் போட ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா நம்ம வந்து இங்கே ட்ராப் டோர் ஸ்விட்ச் ஆகணும் அதுக்காக. ஓகேங்களா? இப்போ வந்து அந்த இன்னொன்று லேயர் போட்டு பின்னால் சைடில் இந்த மாதிரி போங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி போயிட்டு இந்த ஃபுல் பிளாக், அதாவது அயன் ஃபார்முக்கு நம்ம எப்படி இந்த ஃபுல் பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணோம், அந்த மாதிரி இந்த பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணிடணும். இப்போ வந்து நம்ம இன்ஃபினிட்டி வாட்டர் சோர்ஸ் வந்து உருவாக்க போகிறோம். 2 பேக்கெட் இருந்தாலே போதும். ஓகேங்களா? இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு 15 to 16 17 ஸ்டாக்ஸ் இருந்தாலே போதும். இந்த ஃபார்ம் நீங்கள் கட்டிடலாம். ஓகேங்களா? காபிள் ஸ்டோன்ஸ் நான் கட் பண்ணுறேன். இல்லையா நீங்கள் வந்து கீழே வந்து அந்த இதுக்கு மட்டும் டர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்லைனா ஃபுல்லாக நீங்கள் டர்ட்ஸு கூட வச்சு கட்டலாம். ஓகேங்களா? நோ ப்ராப்ளம். இப்போ வந்து இங்கே தண்ணி ஊற்றி விட்ருங்க. ஓகேங்களா? பாருங்கள், அந்த மாதிரி ஈவனாக நிற்கணும். ஸோ நிற்கலனா இந்த ஃபுல் ஃபார்மும் கொஞ்சம் வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, அந்த லாஸ்ட்லேயே நின்றுவாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து இங்கே ட்ராப் டோர்ஸ் வைக்க ஆரம்பிச்சிருங்க. இப்படியே இப்படி. ஓகேங்களா? இப்படி வச்சுருந்தோடனே க்ளோஸ் பண்ணி விட்டுருணும். ஏன்னா அது வந்து ஜாம்பிஸுங்கெல்லாம் லூஸுங்க. ஏன்னா ஒரு பிளாக்ஸ் வந்து 2 ஹைட் இருந்துச்சுன்னா அதுக்கு போகாதுங்க.
அதே ட்ராப் டோர் வச்சோம்னா ஓகே இன்னொன்று ஒரு பிளாக் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே போங்க அப்படியே கீழும். அதுக்காக தான் நம்ம வந்து ட்ராப் டோர்ஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ எல்லா சைடும் நீங்கள் ட்ராப் டோர்ஸ் வச்சுக்கனால அது இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து இங்கே வந்து இந்த சைடில் வந்துட்டு 2 பிளாக்ஸ் எக்ஸ்டெண்டில் போங்க ஓகேங்களா, 1 2 ஓகேங்களா. இதை வந்து ஃபுல்லாக நீங்கள் ரவுண்ட் போட்டுனால நான் இங்கே ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்னென்னா இங்கே வந்து கிராஃப்டிங் டேபிள் வச்சு ஸ்லாப்ஸ் உருவாங்கினேன். ஸ்லாப்ஸ் ஃபுல்லாக வந்து மேலே போட்டுனால உள்ளே போய் பார்த்தா இருட்டாகவே இல்லை, அப்படியே இருட்டாக தரணும் ஓகேங்களா. ஒரு சின்ன பொட்டு வெளிச்சம் கூட இருக்கக்கூடாது. ஆனால் இது வந்து இருட்டாகவே இல்லை, வெளிச்சமாக இருந்ததுனால மாப்ஸ் எல்லாம் ஸ்பேன் ஆகலை. அதனால நான் வந்து திரும்பி இன்னொரு லேயர் மேலே வந்து இது போட்டேன். ஆனால் நீங்கள் அது தப்பு பண்ணாதீங்க, அதுக்கு பதிலாக பிளாக்கே வச்சுருங்க ஓகேங்களா. இந்த மாதிரி அதுக்குலாம் வந்து இது வந்து வேஸ்ட், அவ்வளோதான். வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. இன்னொன்று ஒரு பிளாக்ஸ், அதாவது எப்படின்னா இருங்க உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே ஏதோ ஒரு இடத்துல நான் வந்து வச்சதை ஞாபகம் கீது ஓகேங்களா. ஓகே அது நான் வந்து முடிச்சுட்டு பின்னால், அதாவது நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா வந்துருச்சுங்க ஓகேங்களா, எல்லாமே வந்து விழுந்துச்சுங்க. பாருங்கள் இதோ இதுதான் அது. நான் வந்து டபுள் லேயராக போட்டேன். நான் இதோ அந்த மாதிரி இன்னொன்று ஒரு ஸ்லாப் போட்டேன் ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு வந்து அந்த இருங்க மாப்பு எங்கேருந்து, ஏன்னா எங்கேயாவது உடச்சிட்டு அப்புறமா க்ரீப்பர் இருந்துச்சுன்னா வெடிஞ்சிரும். ஓகே இங்கே வந்து தான் அந்த இதுங்க ஓகே. பாருங்கள் டபுள் பிளாக் இது பார்த்துக்கோங்க ஓகேங்களா. டபுள் பிளாக் இருந்தால் தான் மேப் ஸ்பான் ஆகும், இல்லைனா ஸ்பான் ஆகாது. நம்ம வந்து நான் வந்து என்ன பிளான் போட்டேன்னா இன்னொன்று ஒரு டபுள் லேயர் கட்டிடுவோம்னு சொல்லிட்டு, ஆனால் டபுள் லேயர் வேஸ்ட் ஆகிடுச்சு ஓகேங்களா. இன்றைக்கி இந்த ஃபார்ம் முடிஞ்சிருச்சா, முதல் ஃபார்மாக நம்ம வந்து இதை முடிச்சாச்சு. ஸோ இது வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு எக்ஸ்பி அள்ளி திங்கலாம். அவ்வளோதான், பார்த்துங்க என்னென்ன எக்ஸ்பி கிடைக்குது அன்பிரேக்கிங்லாம். இப்போ அடுத்த ஃபார்மாக நம்ம வந்து வில்லேஜர் ப்ரீடிங் ஃபார்ம் கட்ட போகிறோம். ஏன்னா அடுத்த பாட்டில் நம்ம வந்து ட்ரேடிங் ஃபார்ம் கட்ட போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எப்படி அவனுங்க ஒரு 3 வில்லேஜர்ஸ் செத்துட்டாங்கன்னே தெரில. ஒரு க்ரீப்பர் வந்து வெடிஞ்சிட்டாங்க, என் மனுஷெல்லாம் உடஞ்சி போச்சு. 2 வில்லேஜர் செத்து போயிட்டாங்க. ஒரே ஒரு வில்லேஜர் செத்து போயிட்டான். அப்புறமா பார்த்தா 2 வில்லேஜர் செத்து போயிருந்தாங்க. மனுஷனாகவும் கஷ்டமாகி போச்சு. 2 வில்லேஜர். அப்புறமா ஒருத்தர் பார்த்திங்கன்னா எப்படி காணாமல் போனாங்கன்னு போய் பார்த்தா அந்த ஒரு படிக்கட்டு மாதிரி வச்சுட்டாங்க. அதனால சோமி மேலே வந்துட்டுனா கொண்டுட்டு இருந்தான் ஓகேங்களா. டிஸ்பைன் ஆகிட்டான். ஓகே இப்போ வந்து என்ன பண்ணுன்னா இங்கே வந்து 2 குழி நோண்டிட்டு தண்ணி ஊற்றி விட்ருங்க ஓகேங்களா. அப்புறமா இது பேர் நான் கம்போஸ்டர் எடுத்துக்கோங்க. ஸோ கம்போஸ்டர் எடுத்துக்கோங்க. அப்புறமா தண்ணி வாட்டர் பக்கெட்ஸ் ஓகேங்களா. இப்போ வந்து இந்த ஃபார்மை கட்டிடலாமா. ஓகே இதுக்கு வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இன்னொன்று ஒரு வாட்டர் பக்கெட் நம்மளுக்கு தேவைப்படுது, சிக்கனம் நம்மளுக்கு முக்கியம். ஸோ இருங்க. இப்போ இங்கே வந்து ஒரு டர்ட் பிளாக்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிடணும். அது கூட எடுக்கிறதா இருக்குது. ஓகே வெறுப்பாக்கிது, அதுக்கு முன்னாடி தூங்கிடலாம். ஏன்னா நைட்டு வேறு ஆகிடுச்சு, தூங்க முடியல. சரி இந்த பிளாக் வச்சுட்டு தூங்கிடலாம். ஓகே அப்பா கடுப்பாக இருந்துச்சு. இந்த வெயில் டைமில் பண்ணோம்னா ஒரு நல்லாயிருக்கும். இந்த இதாக இருந்துச்சுன்னா பண்ண முடியல. போதும் போடா. இப்போ நான் சொல்கிறேன் பார். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த கம்போஸ்டர்ஸ் 2 வச்ச பின்னால் இந்த பிளாக் உடச்சிருங்க. இப்போ வந்து நீங்கள் ஹூவை வச்சு இது ஃபுல்லாக 4x4 போடணும். பாருங்கள் 1 2 3 4 ஓகேங்களா. எல்லா சைடும் 4 4 போட்டு இப்போ நீங்கள் வந்து சுற்றி கிளாஸ் பெயிண்ட்ஸ்னால் வைக்கலாம், இல்லைனா கிளாஸ்னால் கூட வைக்கலாம். அது வந்து உங்கள் இஷ்டம். ஆனால் கிளாஸ் பெயிண்ட்ஸ் வைக்கிறேன், ஏன்னா சிக்கனம் முக்கியம். சிக்கனம் இல்லாத லைஃபு மைன்கிராஃப்ட்லேயும் சிக்கனமாக இருக்க பார்க்குறது ஓகேங்களா. ஓகே இப்போ வந்து இன்னொன்று சொல்லிக்கிறேன். அந்த கம்போஸ்டரோட முன்னாடி 2 பிளாக் தருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி. அதாவது இங்கே ஒரு செகண்டு அவங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இது ஃபில் பண்ணிடலாம். வேணாம் வில்லேஜர்ஸ் வேறு கூட்டணும். ஓகே பாருங்கள், அதோ அந்த கம்போஸ்டருக்கு நேராக 4 வைக்கிங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெயிட்டாக 2 வச்சுட்டு அப்புறமா சைடில் 1 வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி 4 வந்துடும். அதுமாதிரி இந்த சைடில் வந்து 3 பிளாக் சைடு போங்க. மேலேயும் ஸ்லாப்ஸ் வைக்கணும். இப்போ வந்து கன்னடா திரும்பி நீங்கள் வந்து ஃபுல்லாக ஃபில் போட்டுட்டு நீங்கள் வந்து நான் வந்து அந்த ஷெல்கர் கிராஃப்ட்ன்ற அந்த யூடியூபர் பார்த்து தான் கட்டினேன். நீங்கள் வந்து இப்படியும் கட்டிக்கலாம், இல்லையா அவர் பண்ண மெத்தட் மாதிரியும் கட்டிக்கலாம். நான் வந்து இப்படியே கட்டிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து ஒரு பயம், ஏன்னா ஜாவாக்கு ஒர்க் ஆச்சுன்னு என்ன பண்ணுறது. அப்புறமா இதுக்கு ஒர்க் ஆகலாம். ஜாவா பற்றியெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? ரிசர்ச். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து முடிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இது அதாவது இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஃபார்ம் கட்ட போகிறோம். அது பேர் என்ன, சூப்பர் ஸ்மெல்டர். நம்ம வந்து 16x16 கட்ட போகிறோம். அதுக்கு வந்து 16 ஹாப்பர்ஸ் இங்கே வைக்கிறோம் ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன். ஏன் ப்ரோ அந்த அதாவது அந்த ப்ரீடிங் ஃபார்ம் நான் வந்து அப்புறமா கட்டிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விட்டுட்டேன். அப்புறமா நான் வந்து கட்டிப்பேன் ஓகேங்களா. ஏன்னா அவள் தான் அந்த ஸ்டெப்ஸை இப்போ வந்து நீங்கள் வில்லேஜர் விட்டு கீழே ஒரு 3 பிளாக் தோண்டிடணும்.
தோண்டி விட்டுட்டு கண்ணாடி வச்சிங்கனாலே அவள் தான் அந்த இடம் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து இங்கே வந்து நம்ம 16 ஹாப்பர்ஸ் தேவைப்படும். 16 வந்து இது பேர் என்ன ஃபர்னஸ். மேலேயும் 16 ஹாப்பர்ஸ் வைக்கணும். 48 ஹாப்பர்ஸ் தேவைப்படும்னு நினைக்கிறேன் இது ஒன்றுத்துக்கே. ஏன்னா 16 + 16 + 16 48 வரும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? நான் வந்து இத்தனை ஹாப்பர்ஸ் யூஸ் பண்ணேன். வந்து இன்னும் கூட ஹாப்பர்ஸ் என்கிட்ட கீழதுக்கு காரணம் வந்து நான் இன்னொன்று ஒரு சைடும் உருவாக்குறேன். ஓகேங்களா? ஏன்னா வந்து சரியான களைப்பாகி போச்சு. ஏன்னா வந்து கட் பண்ணி போட்டதுனால உங்களுக்கே தெரியும் இன்ட்ரோ கூட போட முடியல என்னால். ஓகே, மறக்காமல் இதுக்கு வந்து ஒரு 3 லைக்ஸ் வச்சு டார்கெட்டாக வைக்கிறேன். ஏன்னா வந்து இன்றைக்கி 6 மணிக்கு வேறு விச்சிக்கிறை வேறு வரும்னு நினைக்கிறேன். 6 மணிக்கு தான் ரிலீஸ். எப்போவுமே நான் வந்து நான் வந்து இது ஐஸ்கிரீம் 8 கூட 6 o'clock வந்துச்சு. என் மொபைலுக்கு வந்துச்சு. சில பேருக்கு வந்து 3 o'clock கூட வரலாம். இப்போ கூட வந்துக்கலாம். இப்போ என்ன டைம்னு பார்த்தீங்கன்னா தெரில. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணியாச்சா. இப்போ வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். 3 blocks முன்னாடி போயிட்டு மேலே ஸ்லாப் வச்சுருங்க. அதாவது இந்த ஹைட்டாக இருக்கிறதுல. ஏன்னா இங்கே வந்து ரெயில் இது போடணும். பவர் ட்ரெயில் பார்த்தீங்கன்னா பவர் ட்ரெயில் போட்டால் தான் அது வந்து ஸ்பீடாக இருக்கும். இப்போ வந்து உடச்சி விட்ருவோம். இப்போ வந்து அதை எடுத்துக்குவோம். இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வந்து ரெயில் போட்டிங்கனாலே போதும். 1 2 இருங்க 1 2 3 ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் ஆப்பர்ஸ்லேருந்து கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8வது பிளாக்கில் நீங்கள் திரும்பி பவர் ட்ரெயில் வைக்கணும். 1 2 3 4 5 6 7 8. ஓகேங்களா? 8வது பிளாக்கில் திரும்பி நீங்கள் வந்து பவர் ட்ரெயில் வைக்கணும். ஓகேங்களா? திரும்பி இது வந்து ஒரே பிளாக்ஸ் நீங்கள் வச்சிங்கனாலே போதும். ஓகேங்களா? டபுள் பிளாக்கெல்லாம் வைக்க தேவையில்ல. இப்படி ஒரே பிளாக் வச்சிங்கனாலே போதும் தடுக்கிறதுக்கு. ஏன்னா திரும்பி அது வரணும் இல்லைங்களா? ஓகே, அவள் தான் இந்த ஒரு இடம் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து அடுத்த இடம். இதுக்கு தான் நான் வந்து டென்ஷன் ஆகிவிட்டேன். இதுக்கு நீங்கள் ஒரு சிஸ்டம் பண்ணாலே இந்த இருக்கும். ஓகேங்களா? அது என்ன சிஸ்டம்னு நீங்களே பாருங்கள். ஸோ எப்படியோ ஒன்று ஆஃப்லைனில் போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து சென்டரில் பார்த்தீங்கன்னா பவர் ட்ரெயில் வச்சுக்கோங்க இல்லைங்களா? அதுக்கு நீங்கள் இப்போ வந்து பவர் கொடுக்கணும். அதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோ. இப்போ வந்து இது ரெண்டுத்துக்கும் பவர் கொடுத்துக்கணும். நான் வந்து ரெட் ஸ்டோன் வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன். ரெட் ஸ்டோனில் வந்து ஒர்க் ஆகலை. அதனால் நீங்கள் ரெட் ஸ்டோன் போடுறதுன்னா மேலே வைக்காதீங்க. ஒர்க் ஆகலை. ஓகேங்களா? இப்போ வந்து நான் எப்படிக்காக வச்சு பார்த்தேன் ஒர்க் ஆகலை. அதனால் நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே இது அது பேர் லிவரை வச்சு இழுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து ஃபார்ம் ரெடி. இப்போதைக்கு ரெடி. ஆனால் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மைண்ட் கார்டு வித் செஸ்ட்டு வேணும் உங்களுக்கு. என்கிட்ட 4 இருக்குது. அதனால் வந்து இந்த ஆர்டினரி பிளாக்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிக்குவேன். ஓகே, இப்போ வந்து கொஞ்சம் லேக் தெரியும். ஏன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ப்ராப்ளம். ஓகேங்களா? இப்போ வந்து அந்த ஆர்டினரி பிளாக் தேவையில்லாதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ வந்து நீங்கள் வந்து இங்கே ஒன்று வச்சு விட்ருணும். வச்சுட்டு இங்கே வந்து ஒரு இது அது பேர் என்ன லிவர் ஒன்று வச்சு விட்ருங்க. எங்கண்ணா வச்சு காமிங்கண்ணா. எங்கண்ணா அந்த லிவர் அவ்வளோதான். இப்போ ஆன் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. 2 சைடும் ஆன் ஆகணும். இருங்க. ஐயோ, ஆன் ஆகுதுச்சுன்னு தான் நினைக்கிறேன். இருங்க, உங்கள் கண் முன்னாடி ஒரு வாட்டி காமிக்கும் பார்த்துக்கோங்க. ஆன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்து இப்போதைக்கு தேவைப்படாது. ஏன்னா இப்போ வந்து ஆஃப் பண்ணி விட்ருவோம். இப்போ வந்து அந்த மைண்ட் கார்டு விற்று அது அந்த பேர் என்ன அந்த மைண்ட் கார்டு ஏதாவது இருக்கான்னு இப்போ வந்து டெஸ்டிங் பண்ணிக்கோங்கண்ணா. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் கார்டு வித் செஸ்ட்டு வச்சாச்சு. இன்னொன்று ஒரு செஸ்ட்டும் வைக்கணும். இருங்க, மைண்ட் கார்டு வித் செஸ்ட். அவ்வளோதான். இப்போ வந்து அந்த முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், ஃபார்ம் ரெடி. இப்போ வந்து உங்களுக்காக ஒரு டெஸ்டிங் நான் உங்களுக்காக வீட்டிலேருந்து போய் அந்த சாண்ட் ஒன்று இருக்கும் அது எடுத்துன்னு வரேன். இருங்க. ஃபஸ்ட்டு ஃபியூல் உங்களுக்கு என்ன ஃபியூல் எவ்வளோக்கு இதோ ஃபியூல் இருந்தால் போட்டுருங்க. ஓகேங்களா? வந்து ஃபியூல் போட்டேன். இப்போ வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ முடியுமோ அத்தனை வந்து நான் வந்து இதை வைக்கிறேன். ஓகே, வச்சாச்சு. ஒரு பாருங்கள் எப்படி ஆனாது. சார் ஆமாம், எஸ். பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் ஆகுதா. எனக்கு வந்து நான் அவ்வளோ பேசிக்க மாட்டேன். காரணம் வந்து டைம் வந்து இப்போ வந்து நான் ஜாலியாக விளாட்ற டைம். ஏன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் முடிந்து விட்டது. நேற்றோட முடிஞ்சிருச்சு. அதான் ஹாப்பியாக இருக்கேன். நாளைக்கு என்ன கேம் ப்ளே போடலான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுடன் கிடையாது. ஒருங்க இன்னும் கொஞ்சம் கீது அதை பார்த்துருங்க.
அப்புறமா பார்க்கவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள். அப்புறமா இந்த ப்ரீடிங் ஃபார்ம் பார்த்திங்கன்னா அடுத்த பாட்டில் வரும். ஸோ உங்களுடன் விடைபெறுவது நான் உங்கள் JGZ அண்ட் ஜெய். மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? உங்களுக்காக வந்து முக்கி 3 நாளாக இந்த ஃபார்மை வந்து முடிச்சிருக்கோம். ஸோ வீடியோ ஃபோன் சைஸ் பத்தாததுனால தான் அந்த ப்ரீடிங் ஃபார்மும் கட்ட முடியல. ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்துடும் அதோட. ஓகேங்களா? இன்னையோட நான் வந்து முடிக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இதோட விடைபெறுவது நான் உங்கள் ஜெய். பாய் கைஸ், பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்ஸ், பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.